ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா இந்த ஊர் சைடு உள்ள இந்த ஸ்வீட்லாம் வாங்கினா ஒரு பெட்டி கொடுப்பாங்க, பனை ஓலையில் செய்கிற பெட்டி. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லலான்ட்டு. கருப்பெட்டி, ஸ்வீட்டு, ஏணிப்பிடி மிட்டாய் நான் ஒன்று போட்டு பாருங்க என்னுடைய பதிவில். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பெட்டியை பார்க்கவே நமக்குலாம் அழகாக இருக்கும். ஊரில் இப்போலாம் நிறைய பேர் இங்கெல்லாம் பார்க்கறதே கிடையாது. இப்போ இருக்க பிஸ்னஸ் பிள்ளைங்களாம் கூட, சின்ன பிள்ளைங்கள யாருமே இந்த மாதிரி தெரியாது. சரி, இந்த பெட்டி அதுதான் காட்டுவான்ட்டு. இப்போ நமக்கு இந்த நொங்கு சீசன்லாம் முடிஞ்சு அப்புறம் கருப்பட்டி தயாரிப்பாங்க. அப்போ இந்த கருப்பட்டியெல்லாம் இதில் வச்சு கொடுப்பாங்க. வாங்கினா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கருப்பட்டி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக பாருங்க. செய்கிற இடத்துல தான் அப்படியே சொல்லி வாங்குறது. ஊர் சைடுலாம் எல்லாமே கிடைக்கும். அந்த பாருங்கள், ஒரிஜினல் கருப்பட்டி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அடுத்த மாதம் வரைக்கும் கிடைக்கும். அதுக்குள்ளேயே நம்ம எவ்வளோ கிலோ வேணுமோ ஊரில் எல்லாம் சொல்லி வாங்கி வச்சுட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக இதே தான் வச்சுப்போம். உங்களுக்கு ஒன்று நல்ல ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கணும். இது அழகாக இல்லைன்னா நல்ல ஒரு பானையில் உள்ளே வச்சுட்டு துணி வச்சு கட்டி வைப்பாங்க. அப்புறம் இதேமாரி தண்ணியாகவும் ஒன்று எடுப்பாங்க ஊர் சைட்லலாம். உங்களுக்கு இது மூடி போட்டு இப்படி கொடுப்பாங்க. நிறையா வாங்கும்போது இதில் வச்சு கொடுப்பாங்க. இதையும் காட்டினால உங்களுக்கு நிறைய ஒரு மொத்தமாக நீங்கள் வாங்கும்போது ஃபுல்லாக வாங்கும்போது இதில் வச்சு மூடி போட்டு கட்டி கொடுப்பாங்க. இதுலேயும் இந்த பாருங்கள் கருப்பட்டி பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கருப்பட்டி அப்படியே புதுசு அப்படியே எப்படி இருப்பாங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருப்பட்டியில் செய்யும்போது எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்து. இதை பார்த்தோன்னே நமக்கு நாக்கு ஊறுது சாப்பிடணும்னா. சாப்பிட்டா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுமாதிரி இந்த சோறு வடித்த தண்ணியெலாம் இதில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சோறு வடித்த தண்ணி கூட ஒரு துண்டு தருவாங்க பாட்டிங்கெல்லாம் எங்கள் ஊரில், எங்கள் பாட்டிலாம். அப்போ அதுவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரி, அழகாக அதையும் காட்டிலாம். இப்போ பழசெல்லாம் அழிஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா. அதுமாதிரி இதையும் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சொலவு, எங்கள் ஊர் சொலவுலாம் சூப்பராக இருக்கும். பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் எங்கள் ஊர் சொலவு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் ஊர் சொலவு. இதில் கருப்பட்டியும் உங்களுக்கு வச்சு காட்ட பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சொலவுங்க எப்படி இருக்குது பாருங்கள். கருப்பட்டியுடைய கலரை மெயின் அதுதான். அதுக்காக தான் சரி உங்களுக்கு இன்றைக்கி காட்டிடுவோம். ஏன்னா ஒரிஜினல் நமக்கு சும்மா டூப்ளிகேட்லாம் இங்கே வருது, அதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி சின்ன சின்ன பெட்டி ஊர் சைடில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுலாம் குழந்தைங்களுக்கு இப்படி கொடுப்பாங்க வாங்கி. இதில் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு கையில் கொடுத்து அதுங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த பெட்டிலாம் நீங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக பார்த்துருந்தா சொல்லுங்கள். பார்க்கலன்னா கமெண்ட்டில் பார்க்கலன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியணும்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி, நான் எப்போவுமே ஊருக்கு போனால் ஏதாவது ஒன்று எது இல்லையோ அதை வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி இந்த சொலவு தான் வாங்கினேன். சரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டியாண்டு. அதுமாதிரி ஊரில் பழனின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் இதில் ஊற்றி கொடுப்பாங்க. இதில் நம்ம அப்படியே குடிக்கணும். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் உண்மையாகவே அதெல்லாம் நம்ம அனுபவிச்சாதான் அது தெரியும். உண்மையாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக எனக்கு நான் அனுபவிச்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.